வணக்கம். தேர்தல்னா வெறும் நம்பர்ஸ் கேம்னு நினைச்சிடாதீங்க. அதுக்கு மேல அது மக்களோட நம்பிக்கை, அவங்களோட தேவைகள், ஒரு சமூகத்தோட மனசாட்சிய பத்தின விஷயம். இன்னைக்கு நாம ஒரு எலெக்ஷனோட உண்மையான மெக்கானிக்ஸ புரிஞ்சுக்க ஒரு தொகுதியோட இதய துடிப்பையே ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்க போறோம். நம்மளோட இந்த டீப் டைவ்க்கு புதுச்சேரியில இருக்கிற மங்கலம் தொகுதியை எடுத்துக்கலாம். பார்க்க சின்ன தொகுதியா இருக்கலாம், ஆனா இந்தியா முழுக்க நாம பார்க்கிற அரசியல் சமூக சிக்கல்களோட ஒரு மினி மாடல் இது. அதனாலதான் இதை நம்ம அனாலிசிஸ்க்கு ஒரு சரியான கேஸ் ஸ்டடியா பார்க்கறோம். சரி, அப்ப நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி என்னன்னா, தலைப்புச் செய்திகளுக்கு பின்னாடி ஒரு தேர்தல்ல உண்மையிலே எப்படி ஜெயிக்கிறாங்க? இது வெறும் எலெக்ஷன் அன்னைக்கு வர ரிசல்ட்ட பத்தி மட்டும் அல்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, டேட்டாவோட ஆழமான புரிதல், அப்புறம் வாக்காளர் மனச மாத்திர சில கண்ணுக்கு தெரியாத சக்திகள், இதையெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, முதல்ல நாம அந்த களத்துக்குள்ளேயே போவோம். மங்களத்தோட கதை என்னன்னு பாப்போம். மங்களம் ஒரு செமி அர்பன் ஏரியா. இங்க இருக்கிற வாக்காளர்கள் ரொம்பவே ஆக்டிவ். ஓட்டு போடுறதுல அதிக ஆர்வம் காட்டுவாங்க. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அவங்களோட ஆதரவு எந்த ஒரு கட்சிக்கும் நிரந்தரம் கிடையாது, ரொம்ப ஈஸியா மாறும். இதனாலதான் ஒவ்வொரு எலெக்ஷனும் இங்க கணிக்க முடியாததா கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. இங்க தேர்தல் முடிவை தீர்மானிக்கிறதுல சமூக கட்டமைப்புக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. வன்னியர் சமூகத்துக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கு, உண்மைதான். ஆனா அவங்க மட்டுமே முடிவை தீர்மானிக்கிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 முதல் 20% இருக்கிற பட்டியல் சாதியினரும் ஒரு 15% இருக்கிற முஸ்லிம் சமூகமும் ஒன்னு சேரும்போது அதுதான் இங்க கேம் சேஞ்சரா அமையுது. தேர்தல் முடிவையே மாத்தி போடுற சக்தி அவங்க கிட்ட இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் நம்பர்ஸ பார்க்கலாம். இந்த தொகுதியோட கடந்த 30 வருஷ கதைய இந்த எண்கள் தான் நமக்கு சொல்லப் போகுது. வாங்க, மங்களத்தோட அரசியல் பயணம் எப்படி இருந்திருக்குன்னு இந்த டேட்டாவை வச்சு புரிஞ்சுக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 92.11%, 92.11%. இது 2011ல பதிவான வோட்டிங் பெர்சென்டேஜ். யோசிச்சு பாருங்க, ஒரு தொகுதியில 192 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க அரசியல்ல எவ்ளோ ஆர்வமா இருக்காங்கன்னு. இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த டேபிள் கடந்த 30 வருஷ அரசியல் வரலாற்ற ஒரு இடத்துல காட்டுது. நீங்க இதுல முதல்ல கவனிக்க வேண்டியது முக்கிய கூட்டணிகளோட வோட் ஷேர்ல நடந்திருக்கிற பயங்கரமான ஏற்ற இறக்கங்கள பாத்தீங்களா? இங்க ஆதரவுங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி இருந்ததில்ல, மாறிக்கிட்டே இருந்திருக்கு. குறிப்பா கடைசி 3 எலெக்ஷனை பாருங்க. 2011ல INC-DMK கூட்டணி ஜெயிக்குது. ஆனா அதுக்கப்புறம் 2016, 2021ல ANRC கூட்டணி கிட்ட தொடர்ந்து தோற்குது. இங்கதான் முக்கியமான கேள்வி வருது, அந்த காலகட்டத்துல அப்படி என்னதான் மாறுச்சு? ஓகே, இதுவரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நம்பர்ஸ்ல பாத்துட்டோம். இப்போ ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த ரிசல்ட்டை உருவாக்குற சிஸ்டம் என்ன, அதுக்கு பின்னாடி வேலை செய்யற சக்திகள் என்னன்னு அனலைஸ் பண்ணுவோம். INC-DMK கூட்டணியோட ஸ்வாட் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் அவங்களுக்கு வரலாற்று ரீதியா ஒரு பலமான அடித்தளம் இருக்கு, அது அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். ஆனா இன்னொரு பக்கம் எதிரணியோட பலமான ஜாதி கூட்டணிகள் ஒரு பெரிய த்ரெட்டா நிக்குது. இந்த சவாலை எப்படி சமாளிக்கிறாங்கன்றதுதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியோட மையப்புள்ளி. ஒரு எலெக்ஷன் நடக்கும்போது வெளியிலிருந்தும் பல விஷயங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமா, ஆளுங்கட்சியா இருக்கிறது AINRCக்கு ஒரு பிளஸ். அதே நேரம் இளைஞர்கள் கிட்ட இருக்கிற வேலைவில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய மைனஸ். இதோட சமூகத்துல ஆழமா இருக்கிற ஜாதி நெட்வொர்க்குகளும் சேர்ந்துதான் வாக்காளர்களோட மனநிலையை தீர்மானிக்குது. நாம இங்க வெறும் நம்பர்ஸ பார்க்கல. ஒரு ஜனநாயகத்துல மக்கள் கண்ணியமா வாழணும்னா அவங்க கிட்ட முறையான தகவல்கள் போய் சேரணும். அந்த தகவல்களை வச்சு பொறுப்போட பொது வழியில பேசணும். இந்த மாதிரி டேட்டாவெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அந்த பொறுப்பான விவாதத்துக்கான முதல் படி. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, அப்போ ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? அந்த வெற்றியோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்? அடுத்து நாம பார்க்க போறது ஒரு ப்ளூ பிரிண்ட். பிரச்சனை எல்லாம் பார்த்தாச்சு, இனி வெற்றிக்கான ஒரு தெளிவான வழியை பத்தி பேசுவோம். இது வெறும் ஐடியாஸ் இல்ல, இது ஒரு ஆக்ஷன் பிளான். அதுதான் இந்த சதுர்முக கோட்பாடு. அதாவது 4 முனைகள் கொண்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. 1, சரியான தேர்தல் வியூகம். 2, களத்துல அமைப்ப பலப்படுத்துறது. 3, மக்கள் என்ன பேசணும்னு நாம தீர்மானிக்கிற நேரட்டிவ் கண்ட்ரோல். 4, நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை சரியா நிர்வகிக்கிறது. இந்த 4மே வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிளான ஒரு 90 நாள் டைம்லைன்ல பார்க்கலாம். தேர்தல் தேதிக்கு 90 நாளைக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும். 45 நாளைக்கு முன்னாடி மக்களை நேரடியா சந்திக்க ஆரம்பிக்கணும். தேர்தல் அன்னைக்கு எல்லாரையும் ஓட்டு போட வைக்கணும். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப கவனமா திட்டமிடப்பட்டிருக்கு. சரி,
இவ்ளோ ஸ்ட்ராட்டஜி பிளான் எல்லாம் பேசுறோம், ஆனா கடைசியில எதுக்காக இதெல்லாம்? நோக்கம் என்ன? அரசியலுங்கிறது வெறும் அதிகாரத்துக்கு வர்றதில்ல, மக்களுக்கு சேவை செய்யறது தான் அதோட உண்மையான நோக்கம். இப்போ நம்ம கவனம் வியூகத்திலிருந்து மக்களின் தேவைகளுக்கு மாறணும். இந்த ஒரு வரியை கேளுங்க. எங்களுக்கு வெறும் வாக்குறுதி வேணாம், வேலை வேணும். இது ஒரு வாக்காளரோட மனக்குமுறல். நாம இவ்வளவு நேரம் பார்த்த எல்லா டேட்டாவுக்கும் இதுதான் உயிர் கொடுக்குது. இதுதான் மக்களோட உண்மையான குரல். அது ஒரு தனிப்பட்ட நபரோட குரல் மட்டும் இல்ல, இந்த டேட்டாவும் அதேதான் சொல்லுது. பாருங்க, வேலையில்லா திண்டாட்டம், குடிதண்ணீர் பிரச்சனை, அப்புறம் தார்மாரா ஏற விலைவாசி, இதுதான் மக்களோட டாப் 3 பிரச்சனைகளா இருக்கு. இதுதான் கள நிலவரம். இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம். ஆனா இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். வாக்காளர்களோட பிரைவசி, அவங்களோட சம்மதத்தை மதிக்கணும். இந்தியாவோட டிபிடிபி சட்டமும் இதத்தான் சொல்லுது. இது வெறும் சட்ட கடமை இல்ல, ஒரு தார்மீக பொறுப்பு. வெறுமனே டேட்டாவை மட்டும் எடுக்காம அவங்க நம்பிக்கையை சம்பாதிக்கிறது தான் முக்கியம். இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த தேர்தல் வெறும் போட்டி இல்ல, இது மங்களம் தொகுதியோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற ஒரு தேர்வு. மக்களுக்கு முன்னாடி வைக்கப்படுற சாய்ஸ் இதுதான். ஒரு பக்கம் பிரிவினவாத தேசிய அரசியலோட பிரதிநிதியா ஒருத்தர், இன்னொரு பக்கம் உள்ளூர் வளர்ச்சி, மக்கள் நலன், இதுல மட்டும் கவனம் செலுத்துற ஒரு அஜெண்டா. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தான் மக்கள் ஒரு முடிவெடுக்கணும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்கிறேன். ஒரு தேர்தலோட நோக்கம் வெறும் அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும்தானா, இல்ல மக்களின் தேவைக்கு பதிலளிக்கிற மக்கள் மையப்படுத்தப்பட்ட ஒரு ஆட்சி அமைப்பை உருவாக்குறதா? இந்த கேள்விக்கான பதில்தான் நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும். மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai, mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் அல்லது 0842046102 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.